ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியுடைய அறிமுகம் ரொம்ப அழகாவே முடிஞ்சாச்சு. 12 போட்டியாளர்கள் அறிமுகப்படுத்தாச்சு. அழகா அறிமுகப்படுத்தி எல்லாரும் பாட்டு எல்லாம் பண்ணாங்க. நிறைய மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க கம்மியான மார்க் ஏதாச்சுன்னா நான் பாட்டு பாடுறத வச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க்லாம் அவங்க சேர்ப்பேன். ரைட், இப்போ இங்க என்ன போட்டினா, இப்போ பவுல்ல 12 பேரும் இருக்கு. சோ இந்த கேமுக்காக ஒரு 4 பேர் தான் செலக்ட் பண்ண போறேன். சோ அந்த 4 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஸ்டிக் எல்லாருக்கும் ஸ்டிக் வச்ச செரி ஃப்ரூட் அங்க வச்சிருக்கோம். சோ அவங்களுக்கு ஒரு டப் ஒன்று வச்சிருக்கோம் சின்னதா. சோ வாயில இந்த ஸ்டிக்க அவரு குத்தி பின்னாடி கையை கட்டிக்கிட்டு ஸ்டிக்கை மட்டும் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு, சோ கையை பின்னாடி கட்டி, எனக்கு வரல, உங்களுக்கு எல்லாம் வரும் யாருக்காது, இதான் கேம். சோ எத்தனை சரியா சேர்க்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். 1 இருந்தா அவங்க தான் வின்னர், 2 இருந்தாலும் அவங்க தான் வின்னர். சோ இந்த போட்டியில கலந்துக்க போற அந்த 4 பேர் யாரு அப்படி பாப்போமா? ஓகே, தேங்க்ஸ். சித்ரா மேடம், யாரும் சித்ரா மேடம் வாங்க. சூப்பர். அடுத்த போட்டியாளர் ராஜேஸ்வரி மேடம். 3வது போட்டியாளர் சுதாரமணி மேடம். ஐயோ வாங்க. ஐயோ கஷ்டமான கேமா. பொண்ணு தாய் பவுன் தாய், சாரி பவுன் தாய். ஓகே, சோ உங்க இடத்த எடுத்துங்க 4 பேரும். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதா? சோ ஸ்டிக் எடுத்து வாயில வச்சுக்கோங்க, ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸ்டிக் எடுத்து ஸ்டிக்கை வாயில எடுத்து வச்ச உடனே கையை பின்னாடி கட்டணும். சோ நீங்க அந்த செடியை பிக்ஸ் பண்ணி எடுத்த உடனே இதுல போடுறீங்களா, போட்ட அப்புறம் மறுபடியும் கை வச்சு நீங்க ஸ்டிக் எடுத்து வாயில வச்சுக்கலாம். ஓகே, கேம் போலாமா? இப்போ உங்களுக்கு தர போறது 60 செகண்ட். 60 செகண்டுக்குள்ள எத்தனை செடி எத்தனை பேர் சேர்க்கறீங்க அப்படின்றது தான் கேம். ஓகே, சோ 4 பேர் ரெடியா இருக்கீங்களா? என்கிட்ட விசில் இருக்கு. விசில் எப்போ அடிக்கணும் அப்ப ஆரம்பிக்கிறீங்க, மறுபடியும் எப்போ அடிக்கணும் அப்ப ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் விளையாடக்கூடாது. ஓகே, சோ அவங்க விளையாடும் போது நீங்க எல்லாம் கை தட்டினா அவங்க அதிகமா செடியை குத்தி அதுல போடுவாங்க. ஓகே, கை தட்டுங்க பாப்போம். ரெடி, 1 2 ஸ்டார்ட். ஓகே, சரி எடுக்கும்போது கை பின்னாடி கட்டியிருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம் தான். வெரி குட். ஆமா, சரி போடும்போதும் கை வைக்கக்கூடாது, ஸ்டிக்கோட சேர்த்து போட்டுருங்க. ஓகே, 17 செகண்ட்ஸ் முடிஞ்சாச்சு. வெரி குட். கை வச்சு பிரஸ் பண்ணக்கூடாது, பார்க்கல அப்படின்னு நினைச்சிடாதீங்க, நாங்க பார்த்துட்டே தான் இருக்கோம். டேபிள் ரொம்ப கிட்ட வந்தாங்க, டேபிள் போயிடும். ஓகே, 33 செகண்ட்ஸ் முடிஞ்சாச்சு. 40 செகண்ட்ஸ் முடிஞ்சாச்சு, 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, 5 செகண்ட்ஸ் மோர். 1 2 3 4 5. ஓகே, தேங்க்யூ. கேம் முடிஞ்சிருச்சு. இப்போ மேடம் நாங்க ஸ்டிக்கு கொடுத்தாச்சு, செரியும் கொடுத்தாச்சு. ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருந்தீங்க நீங்க? அதுல ஷார்ப் ஆயில ஸ்டிக், அப்ப கூட கட்டியும் சேர்த்து குடுத்துருக்கணும். ஆமா, சிவி அப்படி குத்திருப்பீங்க. ரைட், ஓகே. ஆனா இன்னொரு விஷயம், 2 பேர் டேபிள்ல தள்ளி இருப்பீங்க. ஏன், என்ன விஷயம், என்ன காரணம்? நீங்க எத்தனை செரி எடுத்தீங்க? 2. சோ நீங்க 2 செரி எடுத்திருக்கீங்க. டேபிள் ஏன் தள்ளீங்க 2 பேரும்? இல்ல அது எடுக்கிறப்ப சரி, எடுக்கிறப்ப கொஞ்சம் இதாயிடுச்சு, அதுவே மூவ் ஆயிடுச்சு. அடுத்த முறை ஆணி வச்சு அடிச்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு, நான் சொல்லிடுறேன் மேடம். நான் ரெடி மேடம். பவுன் மேடம், அழகா பவுன் தாய்ன்னு சொல்லுங்க. பவுன் தாய். ஓகே, எத்தனை எடுத்திருக்கீங்க? ஃப்ரண்ட்ல வாங்க. எடுத்தேன் ஒரு 1 2 3 3.1 அப்படி வச்சுப்போம். அது என்ன பாதி அங்கேயே பிச்சு எடுத்து பாதி வந்துருச்சு, கலந்துருச்சு அங்க. சரி, ஓகே ரைட். மேடம் நீங்க? ட்ரை பண்ணா எடுக்க முடியல. ஒண்ணே எடுத்தீங்க, அதை எடுத்து போட்டீங்களா? அப்போ இல்ல அது ஸ்டிக்ல தான் எடுத்துருக்கீங்க. சரி, கேம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப டஃபா இருந்துச்சு. ரைட், 2 நாள் இனிமே 2 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்துறோம். வந்துட்டு கேம் எல்லாம் பிராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளையாடுவோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரைனிங். ரைட், ஓகே. ட்ரைனிங் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா ட்ரைனிங் கொடுத்து. ரைட், அடுத்த முறையில நம்ம அப்படி பண்ணிப்போம் மேடம். ஒரு 3 நாள் பிராக்டிஸ், 1 நாள் ஷோ அப்படி வச்சுப்போம். ஆல்ரைட், சோ ஓகே. ரொம்ப இந்த போட்டி ரொம்ப அழகாவே முடிஞ்சது. உங்க கைத்தட்டலோட ரொம்ப அழகா முடிஞ்சது. தேங்க்யூ. சோ இந்த போட்டியுடைய வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மொத்தம் 3 செரி எடுத்திருக்காங்க. அண்ட் மேடம் 2 செரி தான் எடுத்திருக்காங்க. சோ நான் கொடுத்த 60 செகண்ட்குள்ள 3 செரி எடுத்து இந்த போட்டியுடைய வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவது மதுரையை சார்ந்த திருமதி பொண்ணு தாய், பவுன் தாய் அவர்கள். ஓகே, வாழ்த்துக்கள். ஆல்ரைட், சரி புரியுங்க. எங்க கிஃப்ட் வாங்க. ரைட், சோ மேடம் போட்டியில கலந்து ரொம்ப நன்றி. ஜி தமிழ் வழங்கும் அழகான கிஃப்ட் உங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி மேடம்.
ஏன் முறைக்கிறீங்க? போட்டியில கலந்து ரொம்ப நன்றி. அடுத்த முறை நம்ம சிம்பிளான கேமா ரெடி பண்ணலாம். ஓகே, சோ போட்டியில கலந்து ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் போட்டி ரொம்ப அழகா முடிஞ்சது. சோ அதிகமான செடி நீங்க தான் எடுத்துறீங்க, 3 செடி எடுத்துறீங்க. சோ மதுரை சார்ந்த பவுன் தாய் மேடம் போட்டியில வின் பண்ணதுக்கு இந்த கிஃப்ட் தமிழ் அழகான கிஃப்ட் நம்ம ஹோம் மினிஸ்டரோட ஃபைனல் நான் உங்களை மீட் பண்றேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட் உங்க இடத்துக்கு நீங்க